சிலிண்டர் தட்டுப்பாட்டை அடுத்து மதுரை மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் சிலிண்டர் விநியோகஸ்தர்களுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையின் முடிவில் ஏற்பட்ட முடிவுகள் என்னென்ன விவரங்களை சொல்லுங்க. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அரசு விடுதிகளில் மாலை நேர சிற்றுண்டிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து 13வது நாளாக போரானது நடைபெற்று வருகிறது. இதனால் பல்வேறு கப்பல்கள் எண்ணெய் கச்சா எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய கப்பல்கள் மற்றும் உள்ளிட்டவைகள் வர முடியாமல் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை அடுத்து மதுரை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வீட்டு மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தலையிட்டு வழங்குவது குறித்தும் நிறுவன அதிகாரிகள், விநியோக முகவர்கள், கல்வி நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடன் அனைத்து துறை அலுவலரோடும் ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பேசுகையில் மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் தேவையான எரிவாயு விநியோகம் தடையின்றி நடைபெற தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தேவையான அளவு எரிவாயு இருப்பு உள்ளதாகவும் அவசரகால மாற்று ஏற்பாடாக விறகு இருப்பு வைத்திருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனை இடைகளிலே மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்தப்படுகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தாலுகா அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு எரிவாயு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து எரிவாயு பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சமூக நீதித்துறை விடுதிகளில் போதிய அளவு எரிவாயு இருப்பு உள்ளது. மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் பணிகளில் மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. டீ, காஃபி வழங்குவதற்கு பதிலாக லெமன் ஜூஸ் மற்றும் பிஸ்கட் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தனியார் மூலம் நடத்தப்படும் விடுதிகளிலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மேலும் அரசு கல்லூரி பள்ளி விடுதிகளிலே ஆகியவற்றில் தேவையான அளவு எரிவாயு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. தேவையான பட்சத்தில் முன்பதிவு செய்து கூடுதல் சிலிண்டர் பெற்றுக்கொள்ளவும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பொதுமக்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் சேவைகள் எவ்வித தடையுமின்றி செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து எந்தெந்த பகுதியிலேயே எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, சிலிண்டர் பதுக்கல் நடவடிக்கைகள் இருந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற தெரிவித்திருக்கிறார். நேற்று கூட குடிமைப் பொருள் காவல்துறையினர் 398 சிலிண்டர்களை பதுக்கிய 20 உண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். இப்படி மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவ்வப்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து இடங்களிலுமே கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.